மன்னார்குடி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜாவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மன்னார்குடி பெரியார் சிலை பகுதியில் பரப்புரை செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாறி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க அவருடைய முயற்சி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருதுன்னா அது முழுக்கவும் அவருடைய முயற்சி தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தொழில் முதலீடுகள் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இதற்கெல்லாம் முக்கியமான காரணமான உங்களுடைய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நீங்க ராஜாவுக்கு போடுற ஒரு ஓட்டோ உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. அதனால உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்கிறேன், டிஆர்பி ராஜா அவர்களை குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, இவரை எதிர்த்து நிக்க போற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மன்னார்குடியில யார் எதிர்த்து நிக்கிறா? திரு காமராஜ் அவர்கள் நிக்கிறாங்க. மொத்த துரோக கூட்டமும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை வேட்பாளர் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டல, அதிமுக கட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துரோகம், அவங்க அரசியலுக்கு கொண்டு வந்த அம்மையார் சசிகலாமாவுக்கு துரோகம், இப்படி அனைவருக்குமே துரோகம் செய்யக்கூடிய ஒரு துரோக கூட்டத்தை இந்த முறை தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, மன்னார்குடியில எத்தனையோ திட்டங்களை சகோதரர் ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையோட உங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறாரு. இந்த 5 வருஷம் எவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு சாதனைகளை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்காரு. ஒரு சில சாதனைகளை மட்டும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு 47 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மன்னார்குடியில ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர். 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்ம ராஜா. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலம் இன்னைக்கு 200 சாலைகள் இந்த தொகுதி முழுக்க சீரமைப்பு செஞ்சிருக்கிறாரு. மன்னார்குடி தலைமை மருத்துவமனையில இன்னைக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய 5 மாடி கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய தேர்தல் நிதியில, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில 124 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரிங் ரோடு முதற்கட்ட பணிகள் துவங்கியாச்சு. ஆலங்கோட்டையில 2000 மகளிருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வகையில சுமார் 50 கோடி மதிப்பீட்டுல ஒரு ஜவுளி பூங்காவை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு டிஜிட்டல் பார்க் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம், ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கொடுத்தது யாரு? கொண்டு வந்தது யாரு? அதே மாதிரி இன்னைக்கு புதிய மகளிர் கல்லூரி, விமென்ஸ் காலேஜ் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தது யாரு? ராஜா அவர்கள். அதே மாதிரி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு மினி ஸ்டேடியம், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1350 வீடுகள் இந்த தொகுதி முழுக்க கட்டப்பட்டிருக்கு. மூவாநல்லூர்ல 22 கோடியிலும், ஆத்திக்கோட்டையில 9 கோடியிலும் இன்னைக்கு நெல் சேமிப்பு கிடங்குகள். மன்னார்குடி மதுக்கூர் சாலை இன்னைக்கு 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருக்கோயிலுக்கு இன்னைக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பட்டு திருக்கோயில் பணிகள் அதெல்லாம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, வரும்போதே சொல்லிட்டாரு, அண்ணன் மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்க போறோம், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு. நீங்க என் தொகுதிக்கு இன்னும் கொஞ்சம் கோரிக்கைகள்லாம் இருக்கு, இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு கையில பேப்பர் கொடுத்துட்டாரு. என்னென்ன கோரிக்கை தெரியுமா? நியோ டைடல் பார்க் வேணுமா, சிறப்பு உணவு பூங்கா அமைக்க வேண்டும், புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற மன்னார்குடி டிஜிட்டல் லைப்ரரியில அரசு வேலைகள், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அதற்கெல்லாம் தயாராகுவதற்கு ஒரு பயிற்சி மையம், மாவட்ட தலைமை மருத்துவமனையில கிரிட்டிக்கல் கேர் பிளாக் புதுசா அமைச்சு தரணும், எம்எல்ஏ அலுவலகத்துல தனியார் வேலை வாய்ப்புகளுக்கான சிறப்பு தகவல் மையம், பள்ளி மாணவர்களுக்கு சயின்ஸ் பார்க் வேண்டும், மின்னும் மண்ணை ஸ்மார்ட் டவுன் திட்டத்தின் கீழ் நகரப்பகுதிகளை கண்காணிக்கிற வகையில ஏஐ பேஸ்ட் சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு கருதி அமைத்து தர வேண்டும். முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறார். நிலத்தடியில நீர்ல உப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சுத்தமான தண்ணீர் வழங்க ஒரு சிறப்பு திட்டத்தை செஞ்சு கொடுக்கணும். இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா அது பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு குடிசை இல்லா மின்னும் மண்ணை உருவாக்க வேண்டும். இவ்வளவு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நிச்சயம் செஞ்சு கொடுக்கணும்னா, வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? ராஜா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அந்த வாக்குறுதி நீங்க காப்பாத்துறீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துட்டு போய் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன்.
இது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். கடந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு 2-3 மட்டும் சொல்ல விரும்புறேன். எடுத்துக்காட்டாக, ஆட்சி பொறுப்பேற்றுடன் நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன? சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம கொடுத்த வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னோம். செஞ்சு காட்டமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் மட்டும் பயன்பெறாங்க, சேமிக்கிறாங்க. அது மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு வர வைக்கணும், கல்வி முக்கியம் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வாங்கி இருக்கிறார்.